ஒரு அமைதியான காட்டுல கொக்கும் நரியும் நண்பர்களா வாழ்ந்துட்டு வந்தாங்க. என்னதான் ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தாலும் கொக்கோட நற்குணங்களை பார்த்து நரிக்கு சின்ன பொறாம இருந்துட்டே தான் இருந்தது. கொக்க எப்படியாவது அவமானப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நரி ஒரு நாள் கொக்க தன்னோட வீட்டுக்கு விருந்துக்கு அழைச்சது. கொக்கும் தன்னோட நண்பன் ஆசையா கூப்பிடுறதுனால அடுத்த நாள் நரியோட வீட்டுக்கு விருந்துக்கு போனது. நரி 2 தட்டுல சூப்பை ஊத்தி ஒன்னு கொக்குக்கு கொடுத்துட்டு தன்னோட சூப்பை நக்கி நக்கி சாப்பிட ஆரம்பிச்சது. ஆனா பாவம் கொக்கால தன்னோட அழக வச்சுக்கிட்டு சூப்பை சாப்பிடவே முடியல. கொக்குக்கு கோபமும் வருத்தமும் இருந்தாலும் அதை நேரடியா காமிச்சுக்காம நரிக்கிட்ட போயிட்டு, உன்னோடைய விருந்து ரொம்ப நல்லா இருந்தது, நாளைக்கு நீ என்னோட வீட்டுக்கு விருந்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டது. நரியும் தன்னோட நண்பன் கொடுக்க போற விருந்த நினைச்சு சாப்பிடாம பசியோட கிளம்பி கொக்கு வீட்டுக்கு போனது. கொக்கும் வீட்டுக்கு வந்த நரிய உபசரிச்சு தனக்கும் தன் நண்பனுக்குமான உணவை ஜாடியில கொண்டு வந்து நரிக்கும் கொடுத்துட்டு தன்னோட ஜாடிய தன்னோட அழகால எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சது. ஆனா பாவம் நரியால ஜாடியில இருக்கிற உணவை எடுத்து சாப்பிடவே முடியல. அப்போதான் நரி தன்னோட தப்ப உணர்ந்து கொக்கு கிட்ட மன்னிப்பு கேட்டது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்தாங்க. என்ன லட்டூஸ், உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்ததா? நம்ம மறுபடியும் அடுத்த கதையில மீட் பண்ணலாம். பாய்.